அழைக்கிறோம். பொன் மாலை வேலை ஆதவன் அழகில் அங்கு மலர்ந்த அர்ச்சனை மலர்களின் மனங்களில் மகிழ்ந்து கொண்டிருக்கும் என் உறவுகள் அனைவருக்கும் இளம் சேயோனின் செந்தமிழை போற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். ஒரு நெகிழ்வான தருணம். நான் இந்த இடத்தில் நிற்பதற்கு முக்கிய காரணம் என் மாணவ செல்வங்கள். என் மாணவ செல்வங்கள் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் நிற்க முடியாது. அதாவது நான் பணியில் ஏற்கும் முன்பே ஒரு 5 ஆங்கில ஸ்ரீ விநாயக ஆங்கில பள்ளியை நிறுவி அந்த பள்ளியில் யாரெல்லாம் ஆங்கிலம் கற்பிக்க ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அங்கு பணியில் நிறுத்தி அந்த பள்ளியில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது பணம் கட்ட முடியாத அந்த சூழலில் இருந்த அந்த குழந்தைகளுக்கு பணம் வாங்காமல் அந்த பள்ளியில் கற்பித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். நாம் ஏதோ செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த சூழலில் நம்மளை மேலே உயர்த்தி உடைய யாராவது கிடைக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் கூட இருக்கும். அரசு பள்ளியில் பணியேற்ற பிறகு கூட நம்மளை தட்டி கொடுத்து உயர்த்துவதற்கு ஆட்கள் இல்லாத அந்த சூழல். ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கோம், நம்ம செஞ்சதை பாராட்ட கூட மாட்டாங்க. நீ ஏன் இதை செஞ்ச, இத்தனை பேர் இருக்கிற இடத்துல நீ மட்டும் ஏன் இதை செஞ்ச அப்படின்னு கேட்குற இடம் இருக்கு. அந்த சூழலிலும் நம்மளை தட்டி கொடுத்து மேலே உயர்த்துவதற்கு ஒரு சிறந்த ஆளுமையாக எனக்கு உடன் பிறந்த சகோதரராக கிடைத்தவர் தான் என் அருமை அண்ணா வெங்கடேஷ் அண்ணா அவர்கள். ஆசி மகள் கலைவாணியும் இவர்கள் எங்க நம்ம அந்த கொரோனா வந்தது எல்லாருமே சொல்லுவாங்க, இது பெரிய ஒரு தீய செயல், அந்த கொரோனா வந்திருக்க கூடாது. ஆனா அதனால உயர்ந்தவர்களும் நிறைய பேர் இருக்கோம். நம்ம இந்த கொரோனா காலத்துல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வீடு வீடா போயிட்டு குழந்தைகளை தேடி தேடி கற்பித்து அந்த குழந்தைகளை உயர்த்த செய்து அந்த குழந்தைகளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து அந்த பள்ளிக்கு படிக்கிறதுக்கு ஈடு இணையா இந்த கொரோனா காலத்திலையும் படிக்க வச்சுட்டு இருந்தோம். எல்லாருமே செஞ்சிட்டு இருந்தோம். உண்மையிலேயே இருக்க அத்தனை ஆளுமைகளும் சாதனையாளர்கள், அத்தனை பேரும் திறமையாளர்கள், அத்தனை பேரும் உயர்ந்த சான்றோர்கள். இவர்கள் அனைவரும் இன்று ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தில் ஒரு சாதனை ஆசிரியராக இங்கு இடம்பெற்று இருப்பது உண்மையில் தலைவணங்குகின்றேன். தங்களை கண்டு மகிழ்கின்றேன். இதுவரை நான் எந்த விருது கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் தான் இங்கு வருவேன். இங்கு வந்த பிறகு அதை பார்த்த உடனே தான் நமக்கு தெரியும். நம்ம திறமைகளை கண்டறிந்து இவர்கள் இவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கண்டறிந்து அந்த சான்றிதழை கொடுப்பார். அது எனக்கு நெகிழ்வாக இருக்கும். நான் முன்பே அதை தெரிந்து கொள்வதை விட நான் இங்க பெறும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மதிப்புறு முனைவர் பட்டம் வீட்டுக்கு வராங்க. வரும்போது எனக்கு தெரியவே தெரியாது. தியாககுரு நான் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாடூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல தியாககுரு கிட்ட வந்துதான் எனக்கு தகவல் தெரியும். நான் உங்க வீட்டுக்கு வர எந்த இடத்துல வீடு, ஆனா எங்கன்னா இருக்கீங்க, இதோ இன்னும் 10 நிமிஷத்துல தியாககுருக்கு எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் தாங்கண்ணா, நான் வந்துட்டேம்மா அப்படின்னு ஒரு தகவல் வருது. நீ நம்ம வீடு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நீ வழி மட்டும் சொல்லுமா, நான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு பார்த்தா உலகம் எப்படி வார்த்தை வரல. மதிப்புறு முனைவர் பட்டம் இத்தனை வருமா கண்காணிக்கிறாங்க. என்ன செய்யறோம், என்ன பண்றோம், அதை ஒவ்வொரு படியா ஒவ்வொரு அங்குலமா கண்காணிச்சுட்டே இருக்காங்க. கண்காணிச்சுட்டு இருந்து மதிப்புறு முனைவர் பட்டத்தை வீட்டுல கொடுக்கும்போது என் பொண்ணு கேக்குது, ஏமா இந்த மேடையில கொடுக்கல, இங்க ஏமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணு கேக்குது. அப்ப நான் சொல்றேன், நான் செஞ்ச சாதனை எனக்கு தெரியுமோ தெரியாதோ அண்ணனுக்கு தெரியும், உலக மக்களுக்கு தெரியும். ஏன்னா ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் செய்யற ஒவ்வொரு சாதனையும் அனைத்து மாவட்டத்திலையும் பார்க்குறாங்க, அனைத்து நாடுகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நாடுகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கண்காணிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பிய நிகழ்வு இரவு பகலா நாங்க செஞ்சுட்டு இருப்போம். அப்ப என் பொண்ணு கேட்கும், ராத்திரி நம்ம படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஊக்கப்படுத்துறதுக்கா ஒவ்வொருத்தரையும். தொல்காப்பியம்ன்றது ஒரு நாள்ல முடிஞ்சு போறது கிடையாது. நாங்க 225 மணி நேரம் அதை கொண்டுட்டு போனோம்னா எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையை இரவு பகலா செஞ்சாதான் முடிக்க முடியும். ஒவ்வொரு நிகழ்வும் ஆசிரியர் தினமாக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், எத்தனை நிகழ்வுகளாக இருந்தும் அனைத்தும் கல்வி சார்ந்த நிகழ்வுகள் தான் இங்க நடக்கும். கல்வி சார்ந்த நிகழ்வு
கொண்டு செல்வதற்காகவும் படைக்கப்பட்டதுதான் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம். இந்த ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்துல இவ்வளவு சீரும் சிறப்புமா அத்தனை பேருமையும் ஒருத்தர் மட்டும் டாக்டர் இல்லை, எல்லாருமே மதிப்பு முனைவராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80 டாக்டர் 80-90 கூட இருக்கும், கணக்கெடுக்க முடியல. 90 டாக்டர் பட்டம் வாங்கினவர்கிட்ட நம்ம டாக்டர் பட்டம் வாங்கும் பொழுது எவ்வளவு ஒரு நிகழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கும். சும்மா ஒரு நொடி கூட அவர் வீணாக்க மாட்டார். எனக்கு தெரியும், சும்மா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நம்ம இணையத்துல பார்த்துட்டு இருப்போம், அதுக்குள்ள ஒரு தகவல் வரும், அந்த தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. தூங்குவாரா நடப்பாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஓயாம உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணா அவர்கள் நீடூடி வாழ வேண்டும். என் தமிழ் மக்களும் என் ஆசிரியர் பெருமக்களும் மீண்டும் மீண்டும் உயர்ந்து நல்லதொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். அவர்கள் அனைவரும் அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு ஏதேனும் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம், அவற்றை வெளி உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறியிடம் சாருகின்றேன். வாழ்க மாணவ செல்வங்கள். நன்றி உறவுகளே. வாழ்த்துறை வழங்கி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை